சார் என்னது? வெளில சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சுந்தரம் அவர்கள் போதை காட்டிய பாதி புஸ்தகத்தை பத்தி பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். நான் எழுதின போதை காட்டிய பாதை நானே வெளியிட்ட பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா குடிக்கிறதா எவ்வளவு பெரிய தப்பு, அத புக்கா எழுதி அவரே வெளியிடுவாரா? அறிவில்ல, அறிவில்ல. எங்களுக்கு நாங்க தான் எழுத முடியும். ஒரு குடியாரோட மனசு ஒரு குடியாருக்கு தான் தெரியும். பெண் மனசு ஆளன்னு பெரியவங்க சொல்லிக்கிறாங்க. ஆமா. இது வரைக்கும் யாராச்சும் கண்டுபிடிச்சிருக்காங்களா? இல்ல. ஒரு கோட்டராச்சும் குடியாரங்கிட்ட போய் கேளு, எவ்வளவு ஆழம் எத்தனை சென்டிமீட்டர்னு புள்ளிவாரமா சொல்லுவாங்க. பொய்யால இந்த வியாக்கியானம் எல்லாம் இருக்கட்டும், புக்ல அப்படி என்னத்தை எழுதி இருக்க? இந்த புக்ல 16வது பக்கத்துல ஒரு ஆப்டிக்கல் எழுதுங்க. ஆப்டிகல் புஸ்தகம் எல்லாம் அப்படிதான் உலகம். இல்ல இல்ல, குடிக்காம சொல்லுங்க. ஆப்டிக்கல். ஆப்டிக்கல் ஆர்டிக்கல் சும்மா அது என்ன எழுதிங்கன்னா, கையில 10 காசு கூட இல்லைன்னா கூட அவன் எப்படி சரக்கு அடிச்சு என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்ட்டு எழுதி. கையில காசு இல்லாம எப்படி குடிக்க முடியும்? டெஃபினிஷன் காட்டு. டெஃபினிஷனா? மச்சான் மச்சான், என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மச்சான். எந்த ஃப்ரெண்டா? பேரு பேரு குமார் மச்சான். குமார் மச்சான். டாக்டர் உடனே ஏத்த சொல்லிக்கிறாரு டிப்ஸ். உடனே ஒரு 2000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டு விடுறியா? ஒரு மச்சான். இதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை. என் ஃப்ரெண்டு மூர்த்தி அவன் சரக்கு ஊத்தி நான் புக்கு எழுதினே வந்தேன். 80வது பக்கம் எழுதும் போது அவன் என் பக்கத்துல இல்ல. அவன் இல்ல. அதாவது மூர்த்தி ஆத்மா சாந்திரிய சரக்கஞ்சலி செலுத்தல அவசியம் வந்தல. யோ, ஃப்ரெண்டு செத்துருக்கா, உனக்கு ஒரு சாக்க சொல்லி சரக்கு அடிக்கிற. உனக்கு வெக்கமா இல்ல? பீர் பாட்டில் பொறிக்க கைலாங்கல்ல போட்டதான் எனக்கு ஒரு பாட்டில் கிடைக்கும். வீட்டுக்குள்ள பார வச்சுக்கிட்டு சரக்க சித்தி சாப்பிடுற பணக்காரங்க மத்தியில மண்ணில் விழுந்த அந்த கோட்டுக்காக ஏங்குற ஏக்கம் என்னன்னு எனக்கு தெரியும். உன்னை சுத்தி பாரு, இங்க எவனும் யோகியம் இல்ல. உலகத்துல குடிக்காரன மிஞ்சின சக்தி எதுவுமே இல்ல. அடுத்து இன்னும் சிறப்பு மிக்க கலை நிகழ்ச்சி இருக்கிறது. சார், கலை நிகழ்ச்சினா மிமிக்ரிலாம் இருக்குமா? நான் வேணுமா கூப்பிடட்டுமா அந்த விஜய் டிவி நாஞ்சில? காரி துப்புறா மூஞ்சில. ஒரு காலத்துல எங்க சங்கத்துல குடிச்ச தலைவர் தான் இன்னைக்கு ஒரு காமெடி ஷோல ஜட்ஜாவே பண்ணிக்கிறாரு. அதனால குடியாரங்கிட்ட திறமை இருக்க. முதல்ல இங்க வந்து மிமிக்ரி வழங்குவதற்காக லார்ஜ் அவர்களை வரவேற்க. மிஸ்டர் லார்ஜ், கம் ஆன் ஸ்டேஜ். இந்த புடி மட்டும் ஒரு ஃப்ளோவாடி. ஒரு நாள் கையில காசு இல்லாம சரக்கு அடிக்க வழி இல்லாம, ஒரு நாள் கையில காசு இல்லாம சரக்கு அடிக்காம இருக்கும். ஒரு நாள் கையில காசு இல்லாம சரக்கு அடிக்காம இருக்கும்போது பொண்டாட்டி கைய வருடி அவ கையில இருந்த வளையல நைசா திருடி ஓட ஒளிய வழி இல்லாம மாடி தாண்டி படிக்கட்டியை தாண்டி ஓடும் போது காலி சிலிப்பாகி கீழே விழுகும் போது ஒரு கை வந்து தாங்கி பிடிக்க அந்த கை என் பொண்டாட்டி கைன்னு தெரிய திரும்பி பார்த்தா அவ கையில விளக்கமாறு பக்கத்துல கட்டையோட மாமனாரு ஊரை சுத்தி வேடிக்கை பார்க்க என்னடா இந்த மானங்கட்ட பொழப்புன்னு மேல பார்த்தா அங்க ஒரு நண்பர் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த சரக்குல இருந்து ஒரு துளி சரக்கு நழுவி ஒழுகி வாயில வந்து உழுக பக்கத்துல பார்த்தா என் பொண்டாட்டி கையில விளக்கமாறு பக்கத்துல கட்டையில மாமனாரு ஊரே நின்று பார்க்கும்போது அந்த ஒரு நொடி
ஒய்ஃபாவது விளக்கமாறாவது, கட்டையாவது மாமனாராவது, மானம் போன போச்சுன்னு அந்த ஒரு சொட்டு சரக்க நாக்கால நக்கி குடிச்சிட்டு ஆனான்னு சொல்றாரு. அவன் தாண்டா குடிகாரன். குடிகார அழுகக்கூடாது, தண்ணி உள்ள போனமே தவிர வெளில வரக்கூடாது. தண்ணி உள்ள போன வெளியே வரக்கூடாது. அடுத்து இந்த நிகழ்ச்சி மேல திருப்பி வைக்க கவிக்கு அவர்களை அழைக்கிறேன். சார் அது என்ன கவிக்கு? கவிதை எழுதுற குடிகாரன் சாத்தா கவிக்கு கேக்குறான். உன் பேர் தான் குமாரு. சாத்தா குமாரு, அவ்வளவுதான். போங்க வாங்க மிஸ்டர் கவி, வாங்க 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 வாங்க. வணக்கம். நான் பேசினால் நான் வணக்கம். இது ஏன் புரியவில்லை உனக்கும்? சரக்கடிக்குவா அட்டு பிகர் கூட அமலாபாலாக சரக்கடிக்குவா. சாராய கடைக்காரன் சகோதரனாவா சரக்கடித்துவா. பெஞ்சாதி அழுது அழுது ஊரை ரெண்டாக்க வேண்டுமா சரக்கடித்துவா. கீழே விழுந்து விழுந்து ஈரத்தழும்புகள் உண்டாக வேண்டுமா சரக்கடித்துவா. கண்கள் இரண்டும் மக்களாகும், தீபாவளி உனக்கு பொங்கலாகும். சரக்கடித்துவா. பள்ளிக்கு செல்லாத உண்டால் சரளமாக ஆங்கிலம் பேச முடியுமே சரக்கடித்துவா. கல்லூரிக்கு செல்லாத உண்டால் பட்டம் பெற முடியுமே குடிகார பட்டம் சரக்கடித்துவா. காக்கை போன்றிருக்கும் மனைவி கூட மைனாவாக தோன்றும் சரக்கடித்துவா. பாட்டில் சத்தம் சங்கீதமாகும், நண்பகல் 12 மணிதான் உனக்கு சூரிய உதயமாகும் சரக்கடித்துவா. சாகும் வரை சரக்கடித்துவா, சாவிலும் சரக்கடித்துவா. யாரு சார் நீங்க எல்லாம் இப்படி ராத்திரி பகலா குடிக்கிறீங்களே? உன்னெல்லாம் எப்படியா வீட்டுக்குள்ள ஏத்துவாங்க? தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த ஊர் என்ன சொந்த வீடென்ன ஞான பெண்ணே. சம்பாதிக்க காசெல்லாம் குடிச்சா வீட்டுக்கு என்னையா குடிப்பீங்க? 1000 ரூபாய்க்கு சம்பாதிச்சாலும் 500 ரூபாய் தான் குடிப்போம். மீதி 500 ரூபாய்க்கு அத்தனை நாள் குடிப்போம். அப்ப அடுத்த நாள் பொண்டாட்டி அடிப்போம். வெக்கமா இல்ல? எனக்கு எதிர வெக்கம், போடாத பக்கம். உன் பொண்டாட்டி ஒண்ணும் பண்ணல? அவ பண்ண காரியத்தை பாரு. யோ என்னையா நகத்தால பொதாண்டி இருக்கு? அது சமாளிக்க தான் என் கையில பிராண்டி இருக்குது. அடுத்து விருது வழங்கும் விழா. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேட்டகரி இருக்கு. ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா நன்னடத்தைக்கான விருது. சூப்பர் சார். இவர் பேர் சொல்றதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாரு சொல்லிடுறேன். 20 வருஷமா வந்து குடிக்கிறாரு, ஒரு தடவை வாந்தி எடுத்தது இல்ல. அதே போல ஸ்ட்ரீட் ட்ரிங்கிங் சொல்லுவாங்க தமிழில், எச்சக்குடி என்று சொல்லக்கூடிய அந்த வேலை செய்யாமல் ஒழுக்கமா இருக்கிறார். இந்த அவார்டு கோஸ் டு மிஸ்டர் சுந்தரம். வாங்க சுந்தரம். அதாவது இந்த அவார்டு வாங்குறதுக்கு காரணம் எங்க அப்பா. ஹிந்திலே சொல்லுவாரு, வீட்டில் இருக்கிற பித்தளை தேசா, குழந்தை காலில் இருக்கிற கொலுசு, இதெல்லாம் எத்தனை பேர் கஷ்டப்பட்டு மாணவர்கள் கையில வச்சு குடிக்கிறோம். அந்த குடியை வேஸ்ட் இருக்க வாங்கி எடுக்கூடாது. அவர் சொன்ன அந்த வார்த்தை நான் கடை பிடிச்சதுனால இந்த அவார்டை நான் கையில பிடிச்சிருக்கேன். இது வந்து எங்க அப்பாவுக்கு சைடு ஒரு கருவாடு கூட வாய்ப்பு எனக்கு இவ்வளவு பெரிய எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் தாலாட்டு பாடும். அவங்க அப்பா ஆத்மா தாங்கிய அனைவரும் தலைக்கஞ்சலி செலுத்தலாம். கிம்பீரு எல்லாம் சொல்ற மாட்டிய? சத்தியமா சொல்ல மாட்டேன். அடுத்த அவார்டு நான் பார்க்கலாம் வாங்க. அடுத்த விருது என்னன்னா சிறந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருன்னு பார்க்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு நாள் கூட இவரு
லீவ் போட்டதே இல்ல. பாருக்கு வந்தாருன்னா பர்மிஷன் கேட்டு வெளில போனதே இல்ல. அதே போல எவ்வளவு சரக்கு அடிச்சாலும் அவரை பார்த்து யாருமே அலர்றது இல்ல. குடிசு போதில ஒரு நாள் கூட அவர் உலர்றது இல்ல. தவாட் கோஸ் டு மிஸ்டர் லார்ஜ் அவர்கள். லார்ஜ் அவர்கள் ஒரு வார்த்தைகள். இந்த அவார்டு எனக்கு இல்ல. இல்ல உன் பேதல போட்டுருந்தது. நல்லா இருக்கு சார். சின்ன சார் உங்க 2 விரல காணோம். சொல்லுங்க பொறுமையா சொல்லு. ஒரு நாள் 10 மணி ஆயிடுச்சு. சரக்கு வாங்கலான்னு கடைசி ஆளா கையை விட்டு சட்டை முடிட்டேன். ஐயோ அப்புறம் என்ன அந்த கையை வச்சுதான் வாங்கினேன். வீட்டுல போய் கொண்டாடினேன்னு சொன்னா பக்கத்துல போய் ஆசையா உட்காரும் போது என்னையா ஒரு 2 வெள்ளை காணும். அது அங்கேயாடி கிடக்கு. நான் ரெகுலரா போற இடம்னால நாளைக்கு எடுத்துக்கிறேன். அதாவது மகளிர் அணி ஜாயின் பண்ண வந்துக்கிறாங்க. கட்டின பொண்டாட்டி யாருன்னு தெரியாத அளவுக்கு குடிச்சிருக்கல. ஏண்டா வீடு தெருவுல நம்ம மானம் போனது பத்தாதுன்னு இப்ப டிவில லைவா வேற வந்து மானத்தை வாங்க. உன்னெல்லாம் இப்படி சொன்னா நீ திருத மாட்டல. திருத மாட்டல. ஏய் வெளியில சொல்ல மாட்டேடி. We are the best. We are the best. சரக்கு அடிச்சது அவங்களா இவங்களான்னு தெரியலையே. Come on, don't clap. We are the best. We are the best. We are the best. We are the best. ஒரு தனா வந்துட்டு ஒரு தடவை ஊத்தும் போது வந்து அப்படி சுத்தி இந்த பாச ஸ்டைல ஊருக்கு நக்கிறாங்க அவங்க எல்லாமே. எனக்கு கால் பரபரன்னு சத்தியம் பண்ணால கம்முன்னு என்னடா பண்ணலாம் உண்மையா